கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த நாள் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆங்காங்கே இருக்கின்றதான உங்கள் அனைவருக்கும் செங்கோடி சிஎஸ்சி திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நல் வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர்கள் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் உள்ளத்து நாளத்திலிருந்து இறைவனை ஆராதிப்போமாக. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகின்றோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிதா குமார பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வமே, மனதார உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தீர். அதற்காக நன்றி சொல்லுகின்றோம் தகப்பனே. ஆமாண்டவரே, தமது பிள்ளைகள் இருக்கின்றதான இடங்களிலே என் ஆண்டவர் இப்பொழுது மகிமையாக இறங்கி அவர்களை தொடுவீராக. தமது பிள்ளைகள் இருக்கின்றதான இடங்களில் என்னுடைய வாசஸ்தலமாக மாற்றும்படியாய் உதவி ஜெபிக்கின்ற தகப்பனே. ஆமாண்டவரை தொழுகி எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைத்து தந்தல்வீராக. தமது பிள்ளைகள் இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக அவர்களால் தெய்வீக தரிசனங்களை தருவீராக. திருவார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். திருமறையின் ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்ளும்படியாக ஆமாண்டவரை நிலையான வாழ்வை சுதந்திரிக்கத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக அருள்தலும்படியாக மன்றாடுகின்றோம் ஐயா. ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் என் ஆண்டவர் அங்கீகரிக்கும்படியாக முதுகி ஜெபிக்கின்றேன் சுவாமி. ஆண்டவருக்கு அற்புதமான காரியங்களை நிகழ்த்தும்படியாக முதுகி ஜெபிக்கின்றோம் ஐயா. தமது பிள்ளைகளை கர்த்தாவே உடைய மகிமையினால் நிரப்பி உள்ளம் கொழுந்து விட்டு பிரகாசிக்க வேண்டும்படியாக முதுகி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இனிய நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். 40வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம். செல்வோம் யாம் கோயிலுக்கு ஓய்வு நாட்கள் தோறுமே. ஞான பாடல் எண் 40.
இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய கரங்களை நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. நம் வாழ்வை வந்து பின்திரும்பி பார்ப்போம். சொற்களினாலும் செயல்களினாலும் இழைத்ததான பிழைகளை நாம் உணர்ந்து கொள்வோம். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோமாக. ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கின்றார். நம்மை விடுதலையாக்கும்படியாக, வாழ்விக்கும்படியாக ஆண்டவராய் இயேசுநாதர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். இது ஆண்டவர் நம்மையில் கொண்டிருக்கின்றதான அன்பின் பிரதிபலிப்பு. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்தினாலே கழுகும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளதான கர்த்தர். நம்மை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல, புறக்கணிக்கிறவர் அல்ல. மனம் திரும்பி வருகின்றதான ஒவ்வொருவரை நேசித்து மார்போடு அரவணைத்து சீராட்டி பாராட்டி எச்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகின்றார். நாம் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக, தேவ கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக நம்முடைய பாவ சுபாவங்கள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நம்மை தூய்மையாக்கும்படியாக ஆண்டவரின் கரங்களை அர்ப்பணிப்போமாக. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்திரங்க. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்திரங்க. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்ற தந்திவிட்டோம் அன்பின் கரங்களிலே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்ற தந்திவிட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்று நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமென். இறைவன் நம்மேல் பாராட்டி இருக்கின்ற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மேல் அன்பு பாசம் வைத்து தயவு பாராட்டி நம்முடைய குறைகளை பொறுத்து பாவங்களை நம்மை விட்டு விலக்கி தூய்மையான அனுபவத்தை தந்திருக்கின்றார். நம்மை மீட்டு ரட்சித்திருக்கின்றார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மைமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் திருவிழம் பற்றுகின்றார். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கின்றார். அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு இருந்து வருகின்றார். நன்றி சொல்லுவோம். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறோமானால் ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி, நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்மோடு இருந்து நம்மை சீராட்டி பாராட்டி நமக்கு தேவையான நன்மைகளை தந்து ஒவ்வொரு நாளுக்கும் போஷித்து வருகின்றார். அதற்காக நன்றி சொல்லுவோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கர்த்தர் நமக்கு தந்து நோயின் தாக்கங்கள் வந்து நம்மை அணுகாதபடி அரணாய் அடைக்கலமாய் கோட்டை அறிந்து வருகிறபடியினால் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தருகின்ற நல்ல பாதுகாப்பிற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக.
இயற்கையின் அனுகூலங்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தருகின்ற வாழ்வாதாரங்களுக்காக இறைவனை போற்றுவோம். இறைவன் தந்திருக்கின்றதான நல் உறவுகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுப்போமாக. நாம் இறைவனை பற்றிக் கொள்ளும்படியாக ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ அவர் நமக்கு தருகின்றான நல்ல வழிநடத்தல்களுக்காக இறைவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா நன்மைகளையும் மனதிலே கொண்டு இறைவனை துதித்து மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவு, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவு. நீரெல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரெல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றி இகத்தில் வேறொரு தெய்வமில்லை பரனே, நீரே அன்றி இகத்தில் வேறொரு தெய்வமில்லை பரனே. கர்த்தருடைய ஜெபத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஏறெடுப்போமாக. பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். 9வது கீர்த்தனையை நாம் இணைந்து பாடுவோம். சீர்மிகு வான்குதி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பியாவை படைத்தாய் ஸ்தோத்திரம். கீர்த்தனை எண் 9. சீர்மிகு வான்குதி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பியாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். ஏகுனனே
நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து 51வது வசனம் முடிய. தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து 51வது வசனம் முடிய. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இறை இயேசுவின் தூய திருநாமத்தில் ஒரு விசை கூட உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி தூய யோவான் நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 48வது வசனம். ஜீவ அப்பம் நானே. வாழ்வு தரும் ஆண்டவர், வாழ்வு தரும் ஆண்டவர். இறைவன் மனிதனை படைத்தார் என அறிகின்றோம். மனிதனை படைத்து ஏதேன் தோட்டத்திலே அவனை குடியமர்த்தினார் எனவும் நாம் அறிந்திருக்கின்றோம். மனித வாழ்வுக்கு உணவானது, அப்பமானது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. மனித வாழ்வாதாரங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்பம் என்றால் மிகையாகாது. இதனை நன்றாக உணர்ந்ததான இறைவன் தம்மால் படைக்கப்பட்டதான மானிடத்திற்கு உணவு வகைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உருவாக்கி மனிதனுக்கு தேவையான அத்தனை கனிவர்க்கங்களையும் ஆண்டவர் அங்கே உருவாக்கினார் என அறிந்து கொள்கின்றோம். ஆதியாகம 2வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கின்றதான வேளையிலே பார்வைக்கு அழகானதும் புசிப்புக்கு நலமும் விருட்சங்களையும் தோட்டத்தில் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது. ஆகிய மனிதனுக்காக இறைவன் உருவாக்கிய வடிவமைத்ததான ஏதேன் தோட்டத்தில் எவ்விதமான விருட்சங்கள் அங்கே ஆண்டவர் முளைக்க பண்ணினார் என்று இங்கே காண்கிறோம். இந்த விருட்சங்கள் யாருக்காக படைக்கப்பட்டது என்கின்றதான நோக்கத்தினை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இந்த திருவசனத்தில் 3 விதமான விருட்சங்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்றன. அதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது மிக அவசியம். பார்வைக்கு அழகானதும் புசிப்புக்கு நலமுமான விருட்சங்கள். அந்த விருட்சங்களுடைய கனிகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகானவைகள், அது புசிப்பதற்கு மிகவும் மதுரமானவைகள், இனிமையான கனியாக இருந்தது. அது சரீரத்திற்கு ஆரோக்கியம் தருவதற்கு ஆற்றல் உடையதாக அமைந்தது என்று சொல்லி கண்டுகொள்கிறோம். இரண்டாவதாக ஜீவ விருட்சத்தை அந்த தோட்டத்தின் நடுவிலே உருவாக்கினார் என்கிறோம். அடுத்தபடியாக நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தையும் ஆண்டவர் அங்கே உருவாக்கினார் என நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இதனை நான் வந்து கவனமாக ஆராய்கின்றதான வேளையிலே விதமாக தூய ஆவியினாலே நான் பெற்றுக்கொண்டதான சில உண்மைகளை தான் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். இந்த விருட்சங்கள் எத்தகையது, யாருக்காக படைக்கப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, பார்வைக்கு அழகானதும் புசிப்புக்கு நலவுமான விருட்சங்களை இறைவன் தோட்டத்தில் உருவாக்கினார். இந்த விருட்சங்கள் மனிதனுக்காக படைக்கப்பட்டது, ஆதி பெற்றோருக்காக உருவாக்கப்பட்டது. ஆக இந்த
தேவையான கனிவர்க்கங்கள் எங்கே வைத்திருக்கிறேன், அவற்றை நீங்கள் புசிக்கலாம், அவற்றை நீங்கள் அனுபவிக்கலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக மனிதன் வாழும்படியாக அவனுக்கு தேவையான ஆகாரத்தை ஆண்டவர் இந்த பூமி என்னும் தோட்டத்திலே வைத்திருக்கின்றார். இறைவன் மிகவும் கரிசனை உள்ளவர், அவர் மிகவும் அக்கறை உள்ளவர். நமக்கு என்னென்ன வேண்டும் என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அதனை ஆண்டவர் நிச்சயமாகவே வைத்திருக்கின்றார். அதனை அனுபவிக்கக்கூடியதான பாக்கியத்தினையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த உரிமையையும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஆக சில நேரங்களிலே நாம் விதமாக உணவு பற்றாக்குறையான சூழ்நிலையை நாம் சந்திக்கின்றோம். இதனால் மனம் பதறி போகின்றோம், பதற்றமடைகின்றோம். மட்டுமல்ல, உணவு பற்றாக்குறை வருகின்றதான வேளையிலே சரீரமானது நலிவுற்று போகிறது, உள்ளம் சோர்ந்து போகிறது என்று சொல்லி காண்கிறோம். ஆண்டவர் மாநிலம் சரிசமமாக பகிர்ந்து கொண்டு வாழும்படியாக நமக்கு தேவையான நல்ல ஆகாரத்தை இந்த பூமியிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பது அறிவை. அதற்கு தேவையான விருட்சங்கள், பயிர் வகைகள் எல்லாவற்றையும் படைத்திருக்கின்றார். ஆனால் சில நேரங்களில் சில மனிதர்கள் அவற்றை சுரண்டுகின்றன வேளையிலே சுயநலவாதிகளாக மாறும் பொழுது, பேராசைக்காரர்களாக மாறுகின்றதான வேளையிலே மறுபுறத்திலே ஒரு சாரார் பாதிக்கப்படுகின்றார்கள், பற்றாக்குறைகள் வருகிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆக இங்கே ஆண்டவர் விதமாக அருமையான நல்ல ஆரோக்கியம் நிறைந்ததான கனி வர்க்கங்களை மனிதனுக்காக படைத்து தந்திருந்தார். இது ஒரு தரப்பு அந்த விருட்சங்கள் தோட்டத்திலே படைக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது விருட்சத்தை பார்க்கிற வேளையிலே நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம் என்று சொல்லப்படுகின்றது. அது பகுத்தறிவின் கனியை தருகின்றதான விருட்சம் என்று சொல்லி காண்கிறோம். இந்த கனியானது யாருக்காக படைக்கப்பட்டது என்று ஆராய்ந்து அறிகின்றதான வேளையிலே இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான, அதாவது பகுத்தறிவை உருவாக்கக்கூடியதான அந்த விருட்சத்துடைய கனியானது மனிதனுக்காக அல்ல, மாறாக அது சாத்தானுக்குரியது. ஆக சாத்தானுக்காக படைக்கப்பட்டதான விருட்சம் தான் அது. அதிலே மரணம் உண்டு, அழிவு உண்டு, அதிலே தீமை உண்டு என்பது எவ்விதமான ஐயமும் இல்லை. ஆகவேதான் மனிதர்களுக்கு அதை விலக்கி வைத்தார். மூன்றாவதாக ஜீவ விருட்சத்தின் கனி. இந்த ஜீவ விருட்சத்தின் கனி இறைவனுக்கு உரியது, அது சாவாமை உடையது, இறைவனுக்காக படைக்கப்பட்ட ஒன்று. இந்த ஏதேன் தோட்டத்துடைய படைப்பில் இவ்விதமான உணவு வகைகள், இவ்விதமான ஒரு வாழ்வாதாரத்துடைய கூட்டுறவை நாம் சிந்திக்கின்றதான வேளையில் இறைவன் நியாயமானவர், அவர் பாரபட்சம் இல்லாமல் ஒரு கூட்டு சமூகத்தை உருவாக்குகின்றனர். ஒரு ஏதேனே ஆண்டவர் உருவாக்கி அங்கே ஆதி பெற்றோரையும் ஆண்டவர் உருவாக்கினார் என்றால், அதுமாக கனிவிருட்சங்களை ஆண்டவர் அங்கு உருவாக்கினார் என்றால், அங்கே ஒரு கூட்டுறவு வலிமை பெற்று இருப்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்கின்றோம். ஏனென்றால் மனிதர்களுக்கு என்று ஒரு பங்கு, அவர்களுக்கு என்று விதமாக சில விருட்சங்களை படைத்திருக்கிறார். இறைவன் அவர்களோடு வாழும்படியாக விரும்பினார், அவர்களோடு வாசம் பண்ண விரும்பினார், அவர்களோடு வாழும்படியாக விரும்பினார். ஆகவே தனக்கென்று ஒரு ஜீவ விருட்சத்தையும் ஆண்டவர் படைத்திருந்தார், அவருக்கென்று ஒன்றை அவருமாக உருவாக்கி வைத்திருந்தார். அதோடு கூட தம்மால் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றதான சாத்தானையும் ஆண்டவர் கருத்திலே கொண்டார் என்று சொல்லி கண்டுகொள்கிறோம். அதுதான் இறைவன் பாரபட்சம் இல்லை என்று சொல்வது. அவனுக்கு என்று சொல்லி சில விருட்சங்களை ஆண்டவரை நாங்கள் வைத்திருக்கிறார். ஒரு கூட்டு சமூகம், அங்கே ஒரு ஒற்றுமை, ஐக்கியத்தை வலுப்படுத்தக்கூடியதான முயற்சி இறைவன் மேற்கொண்டிருக்கின்றார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை, கருமையானவில்லை. ஆனால் சாத்தான் அதற்கு மாறாக செயல்பட்டான், சில சூழ்ச்சிகளை உருவாக்கினான் என நாம் தெளிவாக அறிந்து கொள்கின்றோம். இங்கே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற வேளையிலே சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் விளக்கிறார். ஆகிய ஆதாம் ஏவாளை சொல்லுகின்றார், இந்த எல்லா விருட்சங்களுடைய கனிகளை நீங்கள் புசித்துக் கொள்ளுங்கள், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்கக்கூடியதான தீமையை உணர்த்துகின்றதான, அதுமாக பொல்லாமைகளை உணர்த்துகின்றதான இந்த விருட்சத்தின் கனி உங்களுக்கு உரியதல்ல, அது சாத்தானுக்குரியது. அதிலே அழிவு உண்டு, அதிலே சாவு உண்டு, அதிலே தீமை உண்டு. ஆகவே நீங்கள் அதை புசிக்க கூடாது என்று சொன்னார்.
அதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். அது அவருடைய ரகசியம். ஏனென்றால் அது மனிதனுக்காக படைக்கப்பட்டது அல்ல, இறைவனுக்காக படைக்கப்பட்டதும் அல்ல, தீயவனுக்காக படைக்கப்பட்டதான ஒன்று. அதை நீ எடுத்தால், அதை நீ சுதந்திரித்தால், அதற்கு நீ சுதந்திரவாளியாக மாறலாம். நிச்சயமாக அதில் அழிவு உண்டு, சாவு உண்டு. ஆகவே நீ அதை தொடாதே என்று ஆண்டவர் விலக்கி வைத்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஆதியாக 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கின்ற வேளையில் சாத்தான் நினைக்கிறார் என்றால் இங்கே மெதுவாக வருகின்றார். வந்து இங்கே அவன் தனக்கென்று படைக்கப்பட்டதான அந்த கனியின் மேலே உரிமை கொள்கின்றான். நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வேற எந்த விருட்சத்தில் அவன் கண் வைக்கவே இல்லை. இங்கே ஆதாம் ஏவாளுக்காக படைக்கப்பட்ட விருட்சத்தில் அவன் கண் வைக்கவில்லை. அதை குறித்து அவன் கரசனை கொள்ளவில்லை. ஜீவ விருட்சத்தின் கனியின் மேல் அவன் கண் வைக்கவில்லை. ஏனால் அது இறைவனுக்கு உரியது. தனக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றதான அந்த பகுத்தறிவின் கனி, நன்மை தீமையை அறிவிக்கக்கூடியதான, தீமையை விளைவிக்கக்கூடியதான அந்த கனியிலே அவன் கண் வைத்தான். தனக்கென்று கொடுக்கப்பட்டதை இப்பொழுது மனிதனுக்கு கொடுத்து ஒரு சூழ்ச்சியை நிறைவேற்றும்படியாக அவன் விரும்பினான் என்று சொல்லி நாம் கண்டுகொள்கின்றோம். ஆகவே அதை ஒரு கொடைகளை போல காண்பித்துக் கொள்கின்றான். இங்கு அவன் சொல்லுகின்றான், இந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே தேவர்களை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று இறைவன் அறிவார். ஆகவே இதை புசிக்க வேண்டாம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவன் சொன்னது உண்மைதான். அவர் அவன் பஞ்சுவான் ஏமாத்தினா அப்படி எல்லாம் போய் சொன்னாங்கன்னு சொல்லி இல்லை, அவர் உள்ளதான் சொல்லி இருக்கிறார். அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார், இதை நீ புசிக்கிறாலே சாகவே சாவாங்க. இங்கே சாத்தான் சொல்லுகிறார், இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும் என்று குறிப்பாக சொல்லுகின்றார். இந்த தேவர்கள் யார்? இவர் சொல்லுகின்றதான இந்த தேவர்கள் யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களை படித்தால் நன்றாக. உங்களுக்காக நான் அதை வாசிக்கின்றேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 12ஆம் வசனம், அதிகாலையில் மகனாகிய விழிகளிலே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவரே நீ தரையிலே விட வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இறுதியில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று தெளிவாக சொல்லுகின்றது. ஆகவே இந்த தேவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் ஒரு காலத்தில் இறைவனோடு இருந்ததான தேவ தூதர்கள். அவர்கள் அகலத்திற்கு செயல்பட்டபடியினாலே, மேற்கண்ணியாக செயல்பட்டபடியினாலே இறைவன் அவர்களை சமைத்து பூமியிலே தள்ளினார் என அறிந்திருக்கிறோம். அவர்கள் தான் தேவர்கள் என்று உரிமை பாரார்கள். அவர்கள் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறார் தேவர்கள். ஆகவே அவர் சொல்லுகின்றார், இந்த கனி அவனுக்குரியது, உனக்குரியது அல்ல, புசிக்காதே என்றார். அவன் சொல்லுகிறான், நீ புசி, தேவர்களை போல ஆவாய் என்று, தன்னை போல ஆகியவர்கள் என்றுதான் அவன் சொல்லுகின்றான். அதை புரிந்து கொள்ளாத இந்த ஆதி பெற்றோர் அந்த கனியை அவர்கள் புசித்தார்கள் என்று சொல்லி கண்டுகொள்கிறோம். யூதா 6ஆம் வசனத்தில் படிக்கிற வேளையிலே தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் நியாயத்திற்கு வைத்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அது தன்னுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாதபடிக்கு அவர்களாக பெருமைக்காரர்களாக அகந்தார்களாக மாறினதுனால அவர்கள் கொடுக்கப்பட்டதான வாசஸ்தலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள். அவர்கள் நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரும் தலைவன் தனிக்க வந்து இவர்களுக்கு விதமாக உணவூட்டுவதை போல பாவித்து ஒரு தவறான விசாசம் நிறைந்த உணவை கொடுத்து வச்சிருந்தாங்க சொல்லிக்காங்க. நாளைகளே பார்க்கிறார்கள், எங்க பார்க்கிறார்கள், உணவுகளை கலப்படார்கள், உணவுகளிலே விசாசங்கள் நிறைந்திருக்கிறது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தீயோனுடைய செயல்பாடு, தீயோனுடைய ஆளுகையுடைய பிரதிபலிப்பு என்றால் வெளியாக. ஆக தந்திரமாக விதமாக உணவுகளை விதமாக விசாசமாக மாற்றி மனிதர்களுக்கு விதமாக கொடுத்து அவரை ஏமாற்றுகின்றதாக சொல்லி கண்டுகொள்கிறோம். ஆகவே சாத்தானாகிய தேவனுடைய அந்த கனியை இவர்கள் புசித்தபடியினாலே இவர்கள் ஏற்கனவே இறைவன் கொடுத்திருந்தார இறை ஞானத்தை
தீமையை குறித்து சிந்திக்கின்றவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லி காண்கிறோம். அவ்வளவாக ஒரு வித்தியாசமான அறிவு வளர்ச்சி உருவாகியது என்பதில் எவ்விதமான ஐயம் இல்லை. ஆகவே இந்த நாட்கள் பார்க்கிற வேளையிலே அமெரிக்கா போன்ற தேசங்களிலே சாட்டனிக் சர்ச் இன்றைக்கு உதயமாயிருக்கிறது, அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அவரை கேட்டவர்கள் சொல்லுகின்றார்கள், சாத்தான் தான் என்னுடைய அறிவு கண்ணை திறந்தான், ஆகவே அவன் எங்களுக்கு கடவுள் என்று சொல்லுகின்றார்கள். இது ஒரு தவறான ஒரு முறை என்பதில் எவ்விதமான ஐயம் இல்லை. ஆக அறிவின் பெருக்கத்தின் நிமித்தமாக அழிவுகள் உதயமாகிக் கொண்டிருப்பதை நாம் நாட்களிலே கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். மனிதம் அழிந்து கொண்டிருக்கிறதை அறிகின்றோம் அருமையானவர்களே. ஆக எப்பொழுதுமே இறைவனுக்கு விலகி தவறாக சென்று ஒரு தீய ஆளுகைக்கு உட்பட்டு அதுவாக ஆரம்பத்தில் இதமான நன்மையாக தோன்றுகின்றதான அறிவு வளர்ச்சிகள் எல்லாம் அது அடிகளை சென்றடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையானவர்களே. ஆனால் எல்லாருக்கும் முடிவு உண்டு. யாருக்கு நிச்சயம் 2 பேரும் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கும் பொழுது, பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினால் கட்டி வைத்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கிறார்கள். ஜீவ விருட்சத்தின் கனி என்று சொல்லப்படுகின்றது. ஆக முதலாவது ஆதி பெற்றோருக்கு அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டதான கனி அங்கு இருந்தது. அதை அவர்கள் புறக்கணித்து குறுக்கு வழியிலே சாத்தான் கொடுத்ததான அந்த கனியை புசித்து சாபத்திற்குரியவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லி காண்கிறோம். இதனை அறிந்து கொண்டுதான் இறைவன் இப்பொழுது இங்கு வருகிறார். அங்கே ஒரு நியாயத்தீர்ப்பு நடைபெறுகிறது என்று சொல்லி அறிந்து கொண்டிருக்கின்றோம். அங்கே இறைவன் அந்த ஆதி பெற்றோரை அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றிவிட்டு அங்கே நாட்டப்பட்டிருக்கின்றதான ஜீவ விருட்சத்திற்கு ஆண்டவர் காவல் வைத்தார் என்று சொல்லியிருக்காங்க. அது இறைவனுக்கு உரியது. இனிமேல் மனிதன் அதை தொட்டு தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, சாத்தான் அதை தொடக்கூடாது என்பதற்காக செய்வார். என்றால் அது இறைவனுக்கு உரியது. ஆண்டவருக்காக படைக்கப்பட்டதான விருட்சம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் ஆகவே மனிதனுக்கு அது தடை செய்யப்பட்டது என்பதால் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆக இந்த ஜீவ விருட்சத்துடைய கனி அவனுக்கு மறுக்கப்பட்டபடியினாலே, அவனுக்கு தடை செய்யப்பட்டபடியினாலே மனிதன் மரணத்திற்குரியவனாக மாறினான். சாவாமை அவனுக்குள்ளாக கூர்ந்தது. அதற்கு பரிகாரம் என்று கிடைக்கவில்லை. ஆக சாத்தானின் சூழ்ச்சிக்கு அடிமையாகி தவறான கனியை புசித்தபடியினாலே ஏற்கனவே சொன்னவனமாக சாகவே சாவா என்று சொன்னவனமாக மனிதன் சாவுக்குரியவனாக மாறினான் என்பது அறிவில்லை. ஜீவ விருட்சத்தின் கனி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அவனை சாவாவை நீக்கி வேண்டும். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை தெளிவாக அறிந்து கொள்கின்றோம். ஆனால் இறைவன் இப்பொழுது இந்த மனிதனுக்கு வாழ்வு வழங்கும்படியாக விரும்பினார். ஆக தவறு செய்து பாவம் செய்து சாவுக்குரியவராக மாறிக்கொண்டிருக்கின்றதான மனிதனை அழிவுக்குரியவனாக சென்று கொண்டிருக்கிற மனிதனை கேட்கும்படியாக ரட்சிக்கும்படியாக விரும்பினார், விடுதலையாக்கும்படியாக விரும்பினார், வாழ்விக்கும்படியாக இறைவன் விரும்பினார் என்பது விருப்பமான யோசனை. ஆகவே தம்மால் படைக்கப்பட்டதான மனிதன் மாண்டு விடாதபடிக்கு அவரை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராய் இயேசுநாதர் மனிதர் ஏற்று உலகிலே வந்தார் என நாம் தெளிவாக அறிந்திருக்கின்றோம். அந்த இயேசுநாதர் தம்மை ஜீவ அப்பமாக இங்கு விளங்கப்படுகின்றார். எந்த மனிதனையும் வாழ்விக்கின்ற விளைவிக்கின்றதான ஜீவ அப்பமாக நான் வந்திருக்கின்றேன், என்னையே இந்த மனிதர்களுக்காக ஈந்தளிக்கிறேன் என்று ஆண்டவருக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகின்றார். நான் வானத்திலிருந்து வந்ததான அப்பம் என்று சொல்லுகின்றார். ஆக ஒரு சமயத்திலே மனிதன் தவறான வாழ்க்கை வாழ்ந்ததனால், தவறான அணுகுமுறையினாலே, சூழ்ச்சி நிமித்தமாக தவறான உணவுகளை உட்கொண்டபடியினாலே அவன் சாவுக்குரியவனாக மாறினான். ஆனால் அவரை வாழ வைக்கும்படியாக இறைவன் தாமும் வந்து இந்த உலகிலே பூமியிலே இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் கண்டுகொள்வோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை படிக்கின்ற வேளையிலே இதிலே புசிக்கிறவர் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே என்று சொல்லுகின்றார். ஆக ஆண்டவராக இயேசுநாதரை தன்னுடைய வாழ்க்கையிலே கொள்ளுகின்றவர்கள், அவரை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகின்றவர்கள் மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுகின்றார்கள், அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகின்றார்கள். அவர்களுக்கு வாழ்வு கிடைக்கிறது என இயேசுநாதர்
நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்மை வாழ வைக்கும்படியாக, நம்மை விளைவிக்கும்படியாக இறைவனாய் இயேசுநாதர் எழுந்தருளியிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கின்றார், நம்முடைய அருகிலே அவர் இருக்கின்றார். அருமையானவர்களே, அவர் ஒருபோது நம்மை கைவிடுகிறவர் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜீவ விருட்சமானது ஒரு சமயத்திலே மனிதனுக்கு மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மனிதன் இன்றைக்கு ஜீவக்கனியை தேடி தேடி அலைகின்றான். எங்களோ அவன் அழைக்கப்பட்டவனாக இருக்கின்றான். இறைவனை புரிந்து கொள்ளாத நிலையிலே, இறைவனால் இயேசுநாதரை அறிந்து கொள்ளாத நிலையிலே அவர்களாக தற்கொலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்விதமாக இயேசுநாதர் தம்முடைய வாழ்வை மனிதனுக்கேற்ற வாழ்வாதாரமாக, மனிதனுக்கேற்றதான அப்பமாக, உணவாக கையளித்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை. அவர்னாலே வாழ்வு வருகின்றோம். அறிஞர்களே, இவ்விதமாக கிறிஸ்துவனாலே மீட்கப்பட்டதான ஒவ்வொருவரும் இம்மையிலே வாழ்விக்கப்படுவது அது நிச்சயம். அதோடு நின்று விடுவதில்லை, மறுமை வரையிலும் அவர்களுடைய வாழ்வு நீடிக்கின்றது என்பதுதான் உண்மை. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படித்து பார்க்கிற வேளையில், நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படியானால் அன்று ஏதேன் தோட்டத்திலே நாட்டப்பட்டிருந்தான ஜீவ விருட்சம் இன்று பரலோகத்திலே அந்த பளிங்கு நதியின் ஓரத்திலே, யோர்தான் நதியின் ஓரத்திலே நாட்டப்பட்டிருக்கின்றது. அது அங்கே ஆக அது சாதாரணமான ஒன்றல்ல. அதனுடைய இலைகள் எல்லாம் ஆரோக்கியம் இருக்கிறது, அதனுடைய கனிகள் எல்லாம் ஆரோக்கியம் இருக்கிறது. அந்த கனியை புசிக்கிறவர்கள் ஒருவரும் சாவது இல்லை. அது நித்திய வாழ்வு, நிலையான வாழ்வு என்று சொல்லி நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அறிஞானே, அழிவுக்குரிய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அநித்தியமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அறிஞானே, ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கின்றது. ஜீவ அப்பமாகிய இயேசுநாதரை தன்னகத்தை தரித்து அவரை பற்றி கொண்டு வாழ்கின்றவர்களுக்கு இறைவன் அந்த பரதீசிலே, பரலோகத்திலே அந்த ஜீவ விருட்சத்துடைய கனியை புசிக்க கொடுக்கின்றார். அவர் எந்த குறையும் கிடையாது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 12 மாதங்களுக்கு பொதுவான 12 விதமான கனிகள், ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமான கனிகள் அதில் உருவாகும் என்று சொல்லப்படுகின்றது. அது யாருக்கு கிடைக்கும்? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவிதமான போராட்டங்களும் தீமைகளும் நிறைந்திருக்கின்றதான உலகில் நாம் கடவுளிடம் போகாதபடிக்கு ஜீவன தெய்வத்தை பற்றி கொண்டு அவருக்காக நாம் வாழ்வோம் என்று சொன்னால், இந்த உலக தீமையில் பாவங்கள், அநீதிகள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்வோம் என்று சொன்னால், பரிசுத்தமாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே பரதீசியிலே நாட்டப்பட்டிருக்கின்றதான அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் நமக்கு தருவார். அங்கே சாவு இல்லை, அங்கே எந்தவிதமான மரண கோலங்களும் இல்லை. அந்த கனியை புசிக்கின்றவர்களுக்கு நிலையான வாழ்வு, நித்திய ஜீவன் என்று சொல்லி காண்போம். ஆக இறைவன் தமக்காக நாட்டப்பட்டதான அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தம்முடையவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். சாத்தான் தனக்காக நிர்ணயிக்கப்பட்டதான சாவுக்குரியதான கனியை கொடுத்தார். மனிதனுக்குள்ளாக மரணம் வந்தது என்று சொல்லி நாம் கண்டுகொள்வோம். அவனை மீட்கும்படியாக, ஜீவிப்பிக்கும்படியாக இறைவனால் இயேசுநாதர் உலகத்தில் அவர் தன்மையை ஈந்தளித்தார். அந்த இயேசுவை பற்றி கொள்ளுகின்றவர்களுக்கு இறைவன் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறார். ஆக உலகமானது, உலக தீய சக்திகளானது சாவுக்குரியவற்றை தரும், அழிவுக்குரியவற்றை தரும், அனித்தியமானதை தரும். ஆனால் இறைவனோ ஜீவனை கேட்டதை தருவார், நித்தியமானதை தருவார், மகிழ்ச்சிக்குரியதை தருவார் என்பது எவ்விதமான ஐயம் இல்லை. அறிஞானே, ஆக இறைவன் யார் யாருக்கு எதை எதை கொடுக்கின்றாரோ அதை பெற்றுக் கொள்வதற்கும் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதிலே திருப்தி காண வேண்டும், அதிலே நிறைவு காண வேண்டும். இறைவனுக்கு ஆதாம் ஏற்படுத்த என்பதான நம்முடைய ஆதி பெற்றோருக்கு விதமாக அவர்களுக்கு தகுதியான விருட்சங்களை, கனிகளை கொடுத்தார். அதில் திருப்தி இல்லாதபடி, மன நிறைவு இல்லாதபடி அவர்கள் காணப்பட்டுள்ள பொழுது
தீய சிந்தனையுடையவராக மனிதனை மாற்றி அமைத்தார். எவ்வளவு விபரீதமான ஒரு நிலை! இறைவனோடு ஒன்றித்திருந்ததான மாநிலம், ஆண்டவரோடு அன்பு கொண்டிருந்ததான மாநிலம் இப்பொழுது தீயவர்களாலே பிரிக்கப்பட்டது என்று சொல்லி காண்கிறோம். சிந்தனைகள் எல்லாம் தடுமாறி போயிற்று என்று சொல்லி நாம் கண்டுகொள்கிறோம். ஆக இங்கே எந்த மனிதனையும் வாழ வைக்கக்கூடிய வந்ததான இயேசுநாதரை உட்கொள்கிற இடத்திலே ஞானம் உதயமாகும். அருமையானவர்களே, ஆக இந்த தீய அறிவுக்கு மேற்பட்டதான ஒரு நிலையிலே ஞானவான்களாக, அறிஞர்களாக, சான்றோர்களாக மாறுவதை ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் உலகம் இன்றைக்கு அறிவர்களை தேடி நடக்கிறது, அறிவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது. ஆனால் இறுதியை பார்க்கிறார்களே அழிவு கிடக்கிறதை காண்கிறோம். மனசாட்சியற்றதான காரியங்களை என்று நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. விதமாக எந்தவரை தவிர்த்து நாம் இறைவனோடு ஒன்றித்து வாழ முடியாது. நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இறைவனாலே ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் உட்கொண்டு நித்தியமாக அவரோடு இணைந்து வாழ முடியும் என்பது எவ்விதமான ஐயமும் இல்லை. ஆக நாம் ஆராதிக்கின்றதான இந்த இறைவன் எந்த மனிதனையும் வாழ வைக்கின்றதான் ஆண்டவர் என்பது ஐயமில்லை. உண்மைக்கேற்றதான மறுமைக்கேற்றதான வாழ்வாதாரங்களை கொண்டு நம்மை பிழைப்படுத்தி நிலையான வாழ்வுக்கு நேராக நம்மை வழிநடத்துகின்றார். அந்த இறைவனை நாம் பற்றிக் கொண்டு அவரை சார்ந்து நாம் தொடர்ந்து முன்னேறும்படியாக, அந்த நித்திய ஜீவனை சோதரிக்கும்படியாக, அந்த ஜீவ கனியை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக, நம்மை கைகூறுவாய் மாற்றும்படியாக இறைவனாலே நம் ஒவ்வொருவர் கருள் புரிவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமது திருவசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக எங்கள் ஆண்டவர் கிருபை தந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களை வாழ்விக்கின்றவர் என்று நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம் ஐயா. ஆமாண்டவர், அநேக வேளைகளே தீயவன் எங்களிலே புகுந்து எங்களை வஞ்சித்து ஏமாற்றி, ஆமாண்டவரை தவறான வழிகளிலே நடத்தி சாவுக்குரியவர்களாக எங்களை மாற்றிக் கொண்டிருக்கின்றதான சூழ்நிலையிலே ஆண்டவராக இயேசுநாதர் தம்மையே ஈர்ந்தளித்து ஜீவ அப்பமாக எங்களிலே செயல்பட்டு வாழ வைக்கும்படியாக ஆண்டவர்களை கரப்பிடிக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த உலகிலே பலவிதமான போராட்டங்கள் உண்டு, வறுமைகள் உண்டு, பசிகள் உண்டு, பட்டினிகள் உண்டு, அங்கலாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கும் ஜீவ கனியில் ஆண்டவரே தந்து, ஆமாண்டவரே, ஜீவனுள்ளாக நிலையான வாழ்வை சோதரிக்க எங்கள் ஆண்டவர் அருள் புரிகின்றீர். அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கின்ற அளவில் ஆமாண்டவர்களை கைதுகளுக்கு கொள்ளும்படியாக, ஆண்டவர்களை பக்குவமாக நடத்தும்படியாக முதலிடங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தீயோடி ஆளுகைகளுக்கு விடுதலையாக்கும்படியாக மன்றாடுகின்றோம். ஆமாண்டவரே, வெறும் அறிவாளிகளாக இல்லாதபடி ஆண்டவரை இறை ஞானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, இறை ஞானமிக்கவர்களாய் திகழும்படியாக, பக்தியிலே வளர இறைவனை அறிந்து கொள்ளும்படியாக, ஆண்டவர்கள் உணர்வுள்ளவர்களாக மாற்றும்படியாக உதவி ஜெபிக்கின்றோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான பாவங்களிலே விழுந்து பாவங்களுக்கு அடிமையாகி ஆண்டவரை தத்தளித்துக் கொண்டிருக்கின்றதால் ஒவ்வொருவருக்காக உதவி ஜெபிக்கின்ற தகப்பனை தமது பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குகிறார்கள். அந்த கால சக்திகளினால் ரஞ்சிக்கப்பட்டு இருந்தாலே பாதை தடுமாறி கொண்டிருக்கின்றதாலே, அம்மாண்டவரை தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றதாலே ஒவ்வொருவருக்காக உதவி ஜெபிக்கிறேன். அத்தனை பேரை கர்த்தர் விடுதலையாக்குகிறார்கள். கொல்லாங்கான சூழ்ச்சிகள் நிர்மூலமாக்கப்பட்டிருந்தாலே ஆமாண்டவரை தந்திர செயல்களை கர்த்தர் உடைத்தறியும்படியாக உதவி ஜெபிக்கிறனையா. தமது பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றும்படியாய் உதவி ஜெபிக்கிறனையா. உம்மால் படைக்கப்பட்டதான மக்கள் கர்த்தாவே, அவர்களுக்கு சாவுக்குரியவர்கள் அல்ல, வாழ்வுக்குரியவர்கள் கர்த்தாவே. ஆமாண்டவரை நிலையான வாழ்வை சோதரிக்கத்தக்கதாக எங்கள் ஆண்டவர்களை பயன்படுத்தும்படியாக உதவி ஜெபிக்கிறேனப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமாண்டவரை பலவிதமான கஷ்டங்களோடு கவலைகளோடு பாரங்களோடு காணப்படுகின்ற ஒவ்வொருவருக்காய் உதவி ஜெபிக்கின்றேன் சுவாமி. தமது பிள்ளைகளை கருத்து கொள்கிறார்கள், தெய்வ சமாதானத்தினால் நிரப்புகிறார்கள். ஆமாண்டவரை உடைய நன்மைகளினால் முடிசூட்டும்படியாக உதவி ஜெபிக்கிறேன். ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. தமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்வையா, நல்ல வாழ்வாதாரங்களை தந்து கருத்தாவே. ஆமாண்டவரே, தாமே மெருகூட்டி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேவைகளை சந்திக்கும்படியாக உதவி ஜெபிக்கிறேன் ஐயா. கடன் பாரத்தினாலே தோண்டு போய் இந்த வேளையிலே வேதனையோடு காணப்படுகின்றன அருமையான பிள்ளைகளை கருத்தர் நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கடன்
எல்லா முயற்சிகளையும் என் ஆண்டவர் வாய்ப்பு பண்ணும்படியாய் உதவி ஜெபிக்கிறப்பா. ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமாண்டவரே பலவீனப்பட்டிருக்கின்றதால் ஒவ்வொருவருக்காய் உதவி ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் பரம மருத்துவரை அறிந்திருக்கிறோம் சுவாமி. நீர் சர்வ வல்லமையுள்ளதான கடவுளப்பா. ஆமாண்டவரே தம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார் இந்த இடத்துல. ஆண்டவரே இப்பொழுதே அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கு வல்லமை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்துடைய ஒவ்வொரு சரீரங்களில் பாய்ந்து செல்வதாக சுவாமி. ஆமாண்டவரை வியாதி துன்பங்களிலிருந்து விடுதலையாகும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நலமுடன் வாழட்டும் இருந்தாலே தடுமாற்றங்களில் வாழட்டும் ஐயா. ஆமாண்டவரே உடைய சர்வ வல்லமையினால் விடைகட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஒவ்வொரு வியாதியின் வேளையை கட்டிந்து கொண்டு அதற்கிருந்தோம் சுவாமி. ஆமாண்டவரே உம்முடைய விடுதலை உருவாகட்டும் ஐயா. தவறி பிள்ளைகள் தப்பி பிழைக்கும்படியாக என் ஆண்டவர் கிருபை விடுதலும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இளைஞர்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. வயோதிகர்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அனைத்து தரப்பு மக்களையும் என் ஆண்டவர் கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிறேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமாண்டவரே அன்பு வரவழைக்கும் தையில் ஆதரிக்கட்டும். எந்த தீங்கும் ஒருவரையும் அணுகாதபடிக்கு என் ஆண்டவர் வேலை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேசத்து மக்கள் அனைவரை கர்த்தர் கண்ணோக்குகிறார்கள். அத்தனை பேரை கர்த்தர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். அனைத்து தரப்பினரையும் கர்த்தர் ஆழ்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக உதவி ஜெபிக்கிறேன். நீர் பாரபட்சம் இல்லாதவரப்பா. ஆமாண்டவரே கூட்டு சமுதாயத்தை விரும்புகின்றவர்கள் ஐக்கியத்தின் நல்லுறவை விரும்புகின்றது நீர் கர்த்தாவே. இதில் எந்த விதமான தேங்குதலைகள் வராதற்கு காத்துக்கொள்ளும். எந்த பிளவுகள் வராதனை பாதுகாக்கும்படியாய் உதவி ஜெபிக்கிறேன் ஐயா. ஜனங்கள் ஒன்றுபட்டு தோளோடு தோளாக இருந்து வாழும்படியாக தூயாவியரும் துணை புலந்தபடியாக ஜெபிக்கிறேன். இறைவன் தந்திருக்கிறார் மழைக்காக வங்கி ஸ்தோத்திரம். நல்ல காரியங்களுக்காக வங்கி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயற்கையினால் எந்த சீற்றங்கள் வராதபடிக்கு கர்த்தாவே நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மரஞ்செடி கொடிகள் தாவரங்கள் எல்லாவற்றையும் பயிர்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜீவராசிகள் கர்த்தாவே அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நோக்கி ஜெபிக்கிறவங்க ஸ்தோத்திரம் கர்த்தாவே. புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றதான மேற்கு வங்காள தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். கல்கத்தா தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். மற்ற பகுதிகளுக்காக நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமாண்டவரே கிருபை இறங்குகிறாக சுவாமி. நீர் கிருபையாக இறங்கி செயலாற்றும்படியாக நோக்கி ஜெபிக்கிறோம். மீட்பு பணிகள் எல்லாம் கர்த்தாவே மிகவும் நேர்த்தியாக சிறப்பாக துரிதமாய் மனதிறக்கிறது தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரை மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றதான ஒவ்வொருவரை கர்த்தர் சக்திப்படுத்த பார்வைப்படுத்த அவர்களுக்கு எந்த தீங்கு வராததை காப்பாற்றும்படியாக நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து தவிக்கின்ற அன்பு குடும்பத்தினரை கர்த்தர் கண்ணோக்கி பார். ஆறுதலின் சமாதானத்தை தார். நீர் தாயும் தந்தையுமாக சீராக்கி பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உடமை இளைஞரை இழந்திருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தமது பிள்ளைகள் தேவையான வாழ்வாதாரங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமாண்டவர் தேவையான ஆகாரம் வஸ்திரம் எல்லாம் தரும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் போஷித்து தருவீராக. நீர் வாழ்விக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நிலையான வாழ்வு நிச்சயத்தை தரும்படியாக முதல்கி மன்றாடுகின்றோம் சுவாமி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமாண்டவரே எங்கள் மாநிலத்திலே அநேக மாவட்டங்கள் ஆண்டவரே வெயிலின் கர்த்தாவே தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுட்டரிக்கின்ற வெயிலினாலே ஜனங்கள் துவண்டு போய் இருக்கின்றார்கள் தகப்பனே. ஆமாண்டவரே மேகஸ்தம்பமாய் இருந்தல்வீராக சுவாமி. உஷ்ணத்தினால் எந்த தாக்கங்கள் வராமல் பாதுகாத்துக்கொள்வீராக ஒதுக்கி ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் கண்ணு கருத்துமாய் பாதுகாத்துக்கொள்வீராக. உஷ்ணம் தணிப்பிக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரே ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய கண்மணிகளை போல பாதுகாக்கும்படியாக நோக்கி ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாடுகளை கர்த்தாவே கொரோனா வைரஸ்னாலே ஆண்டவரே பலவிதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. எங்கள் மாவட்டத்திற்காக எங்கள் மாநிலத்திற்காக எங்கள் இந்திய நாட்டிற்காக நோக்கி ஜெபிக்கின்ற தகப்பனே. ஆமாண்டவரே தலைவர்கள் எடுத்துக் கொள்ளுகின்றதான தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் வாய்க்கப்படும்படியாக கொண்டாடுகின்றேன் சுவாமி. ஆமாண்டவர்களுக்கு ஞானத்தை தாரும். நல்ல ஆலோசனையை தருவீராக. நல்ல நடத்துதலை தரும்படியாக நோக்கி ஜெபிக்கின்ற தகப்பனே. எந்த தீங்களும் திகழும் அணுகாது பாதுகாக்கும்படியாக நோக்கி ஜெபிக்கின்ற தகப்பனே. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அத்தனை பேருக்காக நோக்கி ஜெபிக்கின்றேன். தமது பிள்ளைகளுக்கு சுகபலத்தால் மனத்தளர்வுகள் ஒன்று வராமல் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. தங்கள் பணிவிடைகளை நேர்த்தியாய் நிறைவேற்ற என் ஆண்டவர் அனுகூல துணியாய் இருந்தபடியாக நோக்கி மன்றாடுகிற தகப்பனே. துப்புரவு பணியாளர்களுக்காக ஜெபிக்கிற
சுகாதாரத்துறையிலே பணியாற்றுகின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அத்தனை பேரை கர்த்தாவே உம்முடைய கிருபைகளால் நிரப்பி சீராட்டி பாராட்டினாக அவர்களுக்கு கர்த்த இந்த நோயின் தாக்கங்கள் வராதபடிக்கு ஒவ்வொருவரையும் காப்பாற்றும்படியாக நோக்கி மன்றாடுகின்றன ஐயா. மருத்துவ பணிமுறை புரிகின்றவர்களுக்காக நோக்கி ஜெபிக்கின்றேன் சுவாமி. இரவுக்கு மகளுக்கு வராதபடி தமது பிள்ளைகள் கர்த்தாவை தியாக மனப்பான்மையோடு உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமாண்டவர் உம்முடைய குணமாக்க பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தகப்பனே. இம்மட்டும் கர்த்தாவே அந்த மருத்துவ பணிகளை வாய்க்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறபடியாக நோக்கி ஜெபிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம். தமது பிள்ளைகள் மன உற்சாகமாக பணி செய்ய வேண்டும், அவர்களுக்கு பாதுகாக்க வேண்டும் கர்த்தாவே. அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் குணப்படுத்துவீராக சுவாமி. அவர்களுக்கு எந்த தீங்குகள் வரக்கூடாதப்பா. ஆமாண்டவரே உம்முடைய ஜீவ விருஷத்தின் பலனை தமது பிள்ளைகளுக்கு தந்து ஆமாண்டவரே ஜீவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நல்வாழ்வு அறுபடியாக முதல்கி ஜெபிக்கின்ற தகப்பனே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். முகாம்களில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கின்ற தகப்பனே. அவர்களுக்கு தேவையான உதவி ஆசையெல்லாம் தந்து ஆமாண்டவர் நம்முடைய பிள்ளைகள் மன நிம்மதியை காணப்பட ஆண்டவருக்கு உதவும்படியாக ஜெபிக்கிறோம். புலம்பெயர்ந்து பணிகளுக்காய் சென்று ஆங்காங்கே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற தடுமாறிக் கொண்டிருக்கின்ற திணறிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற தகப்பனே. அவருடைய வாழ்வுக்காக அதிகாரிகள் ஆமாண்டவரே தலைவர்கள் ஆண்டவரை அரசாங்கம் எடுக்கின்றதான எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி அதனால் இந்த மக்கள் நலன்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆமாண்டவரை அனுப்பிடப்படும்படியாக ஜெபிக்கின்றோம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் இந்திய தேசத்தில் ஆண்டவரே விரைவில் சுமூகமான ஒரு சூழல் உருவாகட்டும் கர்த்தாவே. இயல்பு நிலை திரும்படியாக அனுக்கிரமிருந்தபடியாக ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆமாண்டவருடைய ஆலயத்தில் கூடி வந்து ஆராதிக்கக்கூடியதான சூழ்நிலைகளை என் ஆண்டவர் புத்துகளே தரும்படியாக ஜெபிக்கின்றேன் ஐயா. ஆமென். சிவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அருமையானவர்கள் அநேகர் கர்த்தாவே உலக அளவிலே ஆங்காங்கே இருக்கின்றார்கள் சுவாமி. அந்தந்த இடங்களிலே என் ஆண்டவர் கண்ணு கருத்துமாக அவர்களை காத்தல்வீராக தகப்பனே. அவர்களுக்கு தேவையான உதவிகளை உபாசித்தார் ஆகாரப்பா பாதுகாப்பு தாரும் கர்த்தாவே. எத்தீங்கு வராதபடி குறைகள் வராதபடிக்கு அப்பனே நேர் கண்ணு கருத்துமாக பாதுகாத்துக்கொள்ளும்படியாக நோக்கி ஜெபிக்கிறவருடைய நன்றிகளினால் முடிசூட்டுவீராக சுவாமி. உலக நாடுகளை உடைய கரங்களை தருகிற தகப்பனே. ஆமாண்டவர் உலக நாடுகளிலே கொல்லாத வியாதியான பரவி கொண்டிருக்கிறதப்பா தடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவர் வைரஸினுடைய எல்லா வீரியம் அடங்கி போகட்டும் கருத்தாவே. ஆமாண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் குணமாக்கும்படியாக ஜெபிக்கின்றோம்ப்பா. ஒவ்வொரு தம்பி பிழைக்கட்டும் கருத்தாவே. உணர்வுள்ள இதயங்களை கருத்த தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஜீவாகமாகிய தெய்வமே ஆமாண்டவரே தம்பி பிள்ளைகளுக்கு நீர் அருந்தாக செயல்பட்டு ஆமாண்டவரே குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம் ஐயா. ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் இயல்பு நிலை திரும்ப வேண்டும் கர்த்தாவே. ஜனங்கள் சேமமாய் வாழ தூயாவியான துணை கொண்டபடியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அற்புதத்திற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமாண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காக அன்பின் மிகுதிக்காக தமது பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றுவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவருடன்